சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரி அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு ஷூ மற்றும் புத்தக பை வாங்க ரூபாய் 1000 வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி ஆளுநர் மாளிகைக்குள் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர், போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தம், மூடப்பட்டு வரும் உணவகங்கள். புதுச்சேரியில் ரஜகுலத்தோர் நலசங்கம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம். வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை ஒப்படைப்பு. புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஷூ, புத்தகப்பை வாங்க 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் விளையாட்டு மற்றும் இளைஞர் இயக்ககம் நல விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சர்வதேச, தேசிய மற்றும் தென்மண்டல போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்றது. விழாவிற்கு விளையாட்டுத்துறை இயக்குநர் சுதாகர் வரவேற்புரை நிகழ்த்தினார். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பதக்கம் வென்ற வீரர்களை பாராட்டி ரொக்க பரிசுகளை வழங்கினர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் விளையாட்டுத்துறைக்கு தனித்துறை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முன்பு பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்பட்ட ரூபாய் 10,000 ஊதியம் தற்போது ரூபாய் 5,000 உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் பயிற்சியாளர்களுக்கு புதிய உற்சாகம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் போட்டிகளில் பங்கேற்க செல்லும் வீரர்கள் பணத்தட்டுப்பாடு காரணமாக சிரமப்படுவதை கருத்தில் கொண்டு அரசு நிதியிலேயே தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு திடல்களை மேம்படுத்த ரூபாய் 200 கோடி வழங்குவதாக கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் ஐடி பார்க் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் தொழிற்சாலைகள் அமைப்பதன் மூலம் சுமார் 50,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதேபோல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஷூ மற்றும் புத்தகப்பை வாங்கி தர தேர்தல் காலங்களில் சிரமம் இருப்பதால் அவற்றை வாங்க தலா ரூபாய் 1000 வீதம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதன்படி புதுச்சேரியில் உள்ள சுமார் 80,000 அரசு பள்ளி மாணவர்களின் பெற்றோரில் தாயாரின் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படும் என அறிவித்தார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், அரசு செயலர் கிருஷ்ண மோகன், விளையாட்டுத்துறை இயக்குனர் சுதாகர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் நேற்று நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் நுழைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கலாச்சார மையம் தற்போது தற்காலிக ஆளுநர் மாளிகையாக மாற்றப்பட்டு அங்கு துணைநிலை ஆளுநர் தங்கி வருகிறார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் நுழைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின்படி நள்ளிரவு நேரத்தில் அடையாளம் தெரியாத வாலிபர் ஒருவர் மாளிகையின் முன்பக்க கேட்டை எகிரி குதித்து உள்ளே சென்றுள்ளார். பின்னர் அவர் அங்கு விருந்தினர்கள் தங்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்று தூங்கி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அங்கு இருந்த துணைநிலை ஆளுநரின் மகன் அந்த வாலிபரை கண்டு சந்தேகமடைந்து உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் விரைந்து சென்று அந்த வாலிபரை பிடித்து கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். பின்னர் அவரை முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரம்ப கட்ட விசாரணையில் அந்த வாலிபர் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ஹர்திக் ஜா என்பதும் பெங்களூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பொறியியல் படித்து வரும் மாணவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக டிஐஜி உள்ளிட்ட உயர் போலீஸ் அதிகாரிகள் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர் எந்த நோக்கத்திற்காக ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் நுழைந்தார், யாருடன் தொடர்பில் இருந்தார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் இவ்வாறு மர்ம நபர் ஒருவர் நுழைந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் உணவகங்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகிறது. இதனால் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தடையின்றி உணவு கிடைப்பது கேள்விக்குறியாகியுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்தி வரும் போரால் உலக அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் பெங்களூர், மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வணிக சிலிண்டர் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் முக்கிய நகரங்களில் ஹோட்டல்கள் மூடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சுற்றுலா நகரமான புதுச்சேரியிலும் மத்திய அரசு உத்தரவின்படி வணிக சிலிண்டரின் விநியோகம் இன்று முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள 750 ஹோட்டல்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகிறது. அதேபோல் இன்றிலிருந்து முக்கிய பல ஹோட்டல்களில் உணவு வகைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதிய உணவிற்கு ஒரு கூட்டு அல்லது பொரியல் மட்டுமே உணவாக பரிமாறப்படுகிறது. 99% உணவகங்கள் முழுவதுமாக கேஸ் சிலிண்டரை மட்டுமே நம்பி செயல்படுவதன் காரணமாக உணவு சமைப்பதற்கு மாற்று வழிகள் செயல்படுத்த முடியாது என்கிற நிலையில் புதுச்சேரியில் நாளை முழுவதும் ஹோட்டல்கள் முழுமையாக முடங்கும் என புதுச்சேரி மாநில ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையான பாதிப்பை சந்திப்பார்கள் என்றும், ஹோட்டல் தொழிலை நம்பியிருக்கும் 20,000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பொருளாதார இழப்பை சந்திப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வந்தபோது புதுச்சேரியை சுற்றுலாவில் முன்னேற்றுவதாக கூறியுள்ள நிலையில் சிலிண்டர் தட்டுப்பாடு புதுச்சேரி மாநிலத்தின் சுற்றுலாவிற்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. வணக்கம், என் பேர் மனோஜ். நான் நேஷ்னல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷனோட சேர் பர்சனாக இருக்கேன், பாண்டிச்சேரியோட ஹெட் சேர் பர்சனாக இருக்கேன். ஸோ கரண்ட்டாக இப்போ ஏற்கனவே ஈரானில் வார் போயிட்டுருக்கிறதுனால இங்கே ஏற்கனவே ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் எல்லாமே ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. இதில் எங்களுக்கு இப்போது கரண்ட்டாக ஏற்கனவே பெங்களூரில் ஏற்கனவே ரெஸ்டாரண்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க, சென்னையிலையும் க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. பாண்டிச்சேரியில் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 800லேருந்து ஒரு 900 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே இப்போது கேஸோட கட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. சிலிண்டர்ஸ் நிறையா சர்வ் பண்ண முடியாத காரணத்தால் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் படிப்படியாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இதனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு மட்டுமே பாண்டிச்சேரி சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 1200 சிலிண்டர்ஸ் தேவைப்படும். ஆனால் இந்த 1200 சிலிண்டர்ஸ் கட்டுப்பாடு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு இப்போ சிலிண்டர்ஸே சுத்தமாக இல்லை. இப்போ எங்கள் சுச்சுவேஷன் என்னன்னா, இருக்கிற சிலிண்டர்ஸை எவ்வளோ நாள் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு ஓட்ட முடியுமோ அதை ஓட்டிட்டு மேக்ஸிமம் இன்னும் ஒரு நாளோ 1.5 நாளோ சீக்கிரமாக எல்லா ரெஸ்டாரண்ட்டும் சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே க்ளோஸ் பண்ணுற நிலமையில வந்துடும். வணக்கம் சார், நான் பாண்டிச்சேரி ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன்லேருந்து ராஜா பேசுகிறேங்க. இன்றைக்கி பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா ஹோட்டலுமே ஒரு ஹோட்டலும் மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டுருக்குங்க. ஏன்னா நமக்கு சிலிண்டர் ரொம்ப தட்டுப்பாடு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குதுங்க. பெங்களூர்ல நேற்று சிலிண்டர் இல்லாமல் ஹோட்டல்லாம் இன்றைக்கிலேருந்து மூடப்படுன்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. சென்னையில் தமிழ்நாட்டிலையும் இன்றைக்கி இல்லை நாளையிலேருந்து இந்த மாதிரி சிலிண்டர் இல்லைனா ஹோட்டல்லாம் மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே போல் பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா சிலிண்டர் இப்போக்கி சிலிண்டர் இல்லை, விநியோகம் தடைப்பட்டிருக்குங்க. நாளையிலேருந்து ஹோட்டல் நடத்தணும்னா எங்களுக்கு சிலிண்டர் ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுதுங்க. இது ஒரு போர்க்கால அடிப்படையாக இந்த உங்கள் மூலிமா மாநில முதல்வருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தெரிவிச்சிருந்தா ஒரு போர்க்கால அடிப்படையில் இது ஒரு சுற்றுலா தலன்றதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு தங்கு தடையின்றி சிலிண்டர் கிடைக்கணுன்றதை ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறாங்க. புதுச்சேரியில் ரஜகுலத்தோர் நலசங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டைகளை ஒப்படைத்து தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சலவை தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி ரஜகுலத்தோர் நலசங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் வண்ணார் சமூகத்தின் சாதி பெயரை ரஜகுலம் என மாற்றிட வேண்டும், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 5% உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், வில்லியனூர், மணவெளி மற்றும் ஏம்பலம் தொகுதிகளில் புதிய சலவை துறைகள் கட்ட வேண்டும், சலவை துறைகளுக்கான வாடகை மற்றும் மின்சாரத்தை இலவசமாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் இடிந்து விடும் நிலையில் உள்ள டிவி நகர் மற்றும் காலாப்பட்டு சலவை துறைகளை இடித்து புதிய கட்டிடங்கள் அமைக்க வேண்டும், திருபுவனை, கூனிச்சம்பட்டு, காட்டேரிக்குப்பம், முருங்கப்பாக்கம் மற்றும் மங்களம் பகுதிகளில் உள்ள சலவை துறைகளை புனரமைக்க வேண்டும், சலவை தொழிலாளர்களுக்கு இலவச மனைப்பட்டா மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் வழங்க வேண்டும், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்டுள்ள சலவை துறைகளை குறைந்த வாடகையில் வழங்க வேண்டும் மற்றும் சலவை தொழிலாளர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் புதுச்சேரி பிரதேச ரஜகுலத்தோர் நலசங்க மாநில தலைவர் ஆறுமுகம் தலைமையில் சலவை தொழிலாளர்கள் பலரும் கலந்து கொண்டு தங்களது வாக்காளர் அட்டை மற்றும் ஆதார் அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ரயில் நிலையத்தில் மத்திய ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் ரயில்வே போலீசார் இணைந்து நடத்திய சோதனையில் புதுச்சேரியிலிருந்து திருப்பதிக்கு புறப்பட இருந்த பயணிகள் ரயிலில் ரூபாய் 20,000 மதிப்புள்ள மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பணம், மது உள்ளிட்ட பொருட்கள் சட்டவிரோதமாக கடத்தப்படுகிறதா என்பதை தடுக்க போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக வாகனங்களுடன் சேர்ந்து ரயில்களிலும் சோதனை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி ரயில் நிலையத்தில் மத்திய ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் ரயில்வே போலீசார் இணைந்து சோதனை நடத்தினர்.
அப்போது புதுச்சேரியிலிருந்து திருப்பதிக்கு புறப்பட இருந்த பயணிகள் ரயிலில் ரயில்வே போலீஸ் இன்ஸ்பெக்டர் சூரத்குமார் தலைமையில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் போது ரயிலில் யாரும் இல்லாமல் தனியாக இருந்த 2 பேக்குகள் போலீசாரின் கவனத்திற்கு வந்தது. சந்தேகத்தின் பேரில் அந்த பேக்குகளை திறந்து பார்த்தபோது சுமார் ரூபாய் 20,000 மதிப்புள்ள விலை உயர்ந்த மது பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த மது பாட்டில்களை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் அந்த பேக்குகள் யாருடையது மற்றும் மது பாட்டில்களை ரயிலில் கொண்டு வந்தவர்கள் யார் என்பது குறித்து ரயில்வே போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கம் மற்றும் புதுச்சேரி அமெச்சூர் கிக் பாக்ஸிங் சங்கம் இணைந்து நடத்திய முதலாம் மாநில அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி கோட்டைமேடு பகுதியில் உள்ள த ஸ்போர்ட்ஸ் ஸ்டுடியோவில் நடைபெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கம் மற்றும் புதுச்சேரி அமெச்சூர் கிக் பாக்ஸிங் சங்கம் இணைந்து நடத்திய முதலாம் மாநில அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி கோட்டைமேடு பகுதியில் உள்ள த ஸ்போர்ட்ஸ் ஸ்டுடியோவில் நடைபெற்றது. இந்த போட்டியை துணை தாசில்தார் மற்றும் நிர்வாக மேஜிஸ்ட்ரேட் கும விஜயராஜ் ராம்ஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் அசோக், துணைத் தலைவர் அருள், பொதுச் செயலாளர் மனோபாலன், பொருளாளர் மற்றும் மூத்த பயிற்சியாளர் நந்தினி, சித்ரா, புகழேந்தி ஆகியோர் போட்டிகளை ஒருங்கிணைத்தனர். மேலும் பயிற்சியாளர்கள் ஷர்வின், பரத், கார்த்திக், நவீன், காந்திராஜ், கோபிகா, ஷர்மிளா, கீர்த்தனா, காவியா, நர்மதா, மோகிஷா, ஜெகதீஷ் மற்றும் ஸ்ரீவித்யா உள்ளிட்டோர் போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. IAS தேர்வில் வெற்றி பெற்றுள்ள புதுச்சேரி மருத்துவர் வைகவிக்கு சமூக சேவகர் சுந்தரமுருகன் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான சிவில் சர்வீஸ் தேர்வில் புதுச்சேரியை சேர்ந்த பெண் மருத்துவர் வைகவி வேலு சரவணன் வெற்றி பெற்று அகில இந்திய அளவில் சாதனை படைத்துள்ளார். இவர் புதுச்சேரி பல்கலைக்கழக நாடகத்துறை பேராசிரியர் வேலு சரவணனின் புதல்வி ஆவார். சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றுள்ள மாணவி வைகவியை புதுச்சேரி அரசின் சட்டத்துறை மொழிபெயர்ப்பாளரும் அபயம் தொண்டு நிறுவனருமான கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அந்த நிகழ்வில் புதுவை தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, மாணவியின் தந்தை முனைவர் வேலு சரவணன், மனைவியின் தாயார் மற்றும் சமூக சேவகர் வீரப்பா ஆகியோர் கலந்து கொண்டு IAS தேர்வில் வெற்றி பெற்றுள்ள மருத்துவரை வாழ்த்தி பாராட்டினர். பெட்ரோல் இல்லாமல் நின்ற மாற்றுத்திறனாளியின் இருசக்கர வாகனத்தை தள்ளிச் சென்று பெட்ரோல் நிரப்பிய போக்குவரத்து காவல்துறை காவலரின் மனிதநேயமிக்க செயலை பாராட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மரப்பாலம் 4 முனை சந்திப்பில் மாற்றுத்திறனாளியின் இருசக்கர வாகனம் பெட்ரோல் இல்லாமல் நின்றுள்ளது. இதனை பார்த்த போக்குவரத்து காவல் பணியில் இருந்த ஊர்காவல் படையைச் சேர்ந்த மணிபாலன் என்பவர் ஊனமுற்றவரின் இருசக்கர வாகனத்தை தள்ளிச் சென்று பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்பியுள்ளார். இந்த மனிதநேயமிக்க செயலை அங்கிருந்து பார்த்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் காவலரை அழைத்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் சோம்பட்டு சமூக சேவகர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தீனன், குணா, இளைஞரணி தலைவர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பாஜகவில் இணைந்தனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு சோம்பட்டு சமூக சேவகர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தீனன், குணா, இளைஞரணி தலைவர் தலைமையில் வசந்த், துளைசி மற்றும் முக்கிய நிர்வாகிகள், இளைஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி
அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு, பெரியப்பட், முருவன்குப்பம், சாந்தப்பன் தலைமையில் ராஜ்குமார் ஏற்பாட்டில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு, பெரியப்பேட் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் பெருமளவில் பாஜகவில் இணைந்தனர். மேலும் இந்த நிகழ்வில் தீனன், முருகன், ஜெயராமன், ராஜசேகர், ராஜ்குமார், திருநாவுக்கரசு, சரண்ராஜ், தமிழ்ச்செல்வன், விஜயரங்கன், ஜெகதீஷ் மேலும் முக்கிய நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் பாஜகவில் இணைந்தனர். புதுச்சேரிக்கு பிறந்தநாள் கொண்டாட வந்த இடத்தில் அதிக மதுபோதையில் வாலிபர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் கோட்டார்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பிரம்மச்சந்திரன். இவரது மகன் 22 வயதான அருண் பாண்டியன். பிகாம் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். தனது நண்பர் பிறந்த நாளை கொண்டாட நேற்று முன்தினம் நண்பர்கள் 5 பேருடன் புதுச்சேரிக்கு வந்த அவர்கள் கோட்டக்குப்பம் அடுத்த பொம்மையார்பாளையத்தில் உள்ள தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். நேற்று முன்தினம் நண்பரின் பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சுற்றி பார்த்துவிட்டு 5 பேரும் அறைக்கு வந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது அருண் பாண்டியன் அளவுக்கு அதிகமாக மது குடித்ததாக கூறப்படுகிறது. மது போதையில் மயங்கிய அவரை படுக்க வைத்திருந்தனர். பின்னர் நீண்ட நேரம் அவர் எழுந்திருக்காததால் அருண் பாண்டியனை அறையிலேயே விட்டுவிட்டு மற்ற 4 பேரும் பொம்மையார்பாளையம் கடற்கரைக்கு சென்று குளித்துவிட்டு நேற்று முன்தினம் இரவு சுமார் 12 மணிக்கு அறைக்கு வந்துள்ளனர். உணவு சாப்பிட அருண் பாண்டியனை எழுப்பிய போது அவர் மயங்கிய நிலையிலேயே கிடந்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த நண்பர்கள் உடனடியாக அவரை மீட்டு புதுச்சேரி கனகசெட்டிக்குளம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அருண் பாண்டியனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து அருண் பாண்டியன் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நேற்று அவரது தந்தை பிரம்மச்சந்திரன் கோட்டக்குப்பம் போலீசில் அளித்த புகாரின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் ஏழுமலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். பிரேத பரிசோதனையில் அருண் பாண்டியன் அளவுக்கு அதிகமாக மது அருந்தி இருந்ததாக தெரிவித்தனர். உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிறந்தநாள் கொண்டாட வந்த தனியார் நிறுவன ஊழியர் அதிக மது போதையில் இறந்த சம்பவம் அவரது நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு ஷூ மற்றும் புத்தக பை வாங்க ரூபாய் 1000 வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி ஆளுநர் மாளிகைக்குள் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர், போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தம், மூடப்பட்டு வரும் உணவகங்கள். புதுச்சேரியில் ரஜகுலத்தோர் நலசங்கம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம். வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை ஒப்படைப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.